எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஓப்பனிங்லேயே நம்மளுடைய நம்பிக்கையை சல்லியாக நொறுக்கிட்டாங்க. ஏன்னா ஓப்பனிங் ஆனதிலிருந்தே நம்மளுடைய மார்க்கெட் என்பது கும்பா மார்க்கெட்டாக இறங்கும் முகமாகவே இருக்கு. இந்த சமயத்தில் என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த ஈரானுடைய சில அமைச்சர்களும் அமெரிக்காவினுடைய சில அஃபீஷியல்ஸும் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு பிறகு 2 நாட்கள் விடுமுறை என்பது வருது. ஸோ நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களில் ஒருவேளை நேட்டோ முதல்ல நடந்த தாக்குதலுக்கு சப்போர்ட் கொடுக்கல, ரெண்டாவது நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு மேபி நேட்டோ சப்போர்ட் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி, அல்லது நாளைக்கு மீட்டிங்க்கு பிறகோ அல்லது அடுத்தடுத்த சில தினங்கள்லையோ மறுபடியும் சீஸ்ஃபயர் என்பது முடிஞ்சு வார் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுதா, அல்லது வார் மொத்தமாகவே நின்று போயிடுதா. இதெல்லாம் தான் நண்பர்களே ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய கைவசம் என்ன இருக்குது, கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்த பிறகு ஹெட்ஜிங் செய்து கொள்வதோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது ப்ராஃபிட் புக்கிங்கோ யார் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்தது பிறகு இத்தனை மூவிங் பார்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. என்ன நடக்கும்னே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அக்கௌண்ட்டுகளை காப்பாற்றுற மாதிரி ஏதாவது ஹெட்ஜிங் சம்மந்தப்பட்ட வேலைகளை பண்ணுறாங்களா, இல்லை மார்க்கெட்டில் இனிமேல் புதுசாக நம்பிக்கை இல்லை இனிமேல் தான் மார்க்கெட்டில் நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்கில் இன்னும் அதிகப்படுத்த போகிறாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இத்தனை நியூஸ் இருக்குது. அதுக்கடுத்த 2 நாள் லீவு வேறு. அப்புறம் மறுபடியும் திங்கக்கிழமையிலிருந்து ஏதாவது ஒரு பெரிய இம்பேக்ட் வந்ததுன்னா நம்மளால தாங்க முடியாது. அது பாசிட்டிவ் வந்துட்டா பரவாயில்ல, எத்தனையோ பேர் சந்தோஷத்தில் நேற்று துள்ளி குதிச்சிருக்காங்க. ஆனால் ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா அப்புறம் கும்பா தான். அதனால் நண்பர்களே, ஸ்லோவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேகரித்தாலும் கடைசியில் ஒரு நல்ல லாபம் வரும் பொழுது அதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கெத்த லாபத்தில் முடிக்கணும். ஸோ சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்குகளை சேகரித்து நேற்று வரைக்கும் லாபத்தை புக் பண்ண நிறையா பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, பல ஷேர்களினுடைய விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களால் நம்பவே முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏறி இருக்கக்கூடிய பங்குகளினுடைய செய்திகளை கேட்டிங்கன்னா, இந்த ஓலா எலக்ட்ரிக் 16% ஏறி இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த மீஷோ என்பது 8% என்பது ஏறி இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மீஷோக்கு கூட டெக்னிக்கல் ரீசன் தான் சொல்கிறாங்க, அதனுடைய வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் இந்த ஓலா எலக்ட்ரிக்கு அடித்த ஒரு யோகம் பாருங்கள். இந்த வார் மட்டும் வரலன்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. வார் வந்ததுனால திடீர்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேலே அதிகமான டிமாண்ட் வர ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஓலா எலக்ட்ரிக் எத்தனை பர்சன்டேஜ் தன்னுடைய லோன்லேருந்து ஏறி இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்ம என்ன கணக்கு எடுத்து பார்க்குறோன்னா, இது ஐபிஓ வந்ததிலிருந்து எத்தனை முறை கீழே இறங்கி ஏறி இருக்கு, ஒவ்வொரு இறக்கத்திலையும் எத்தனை பர்சன்டேஜ் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இல்லே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டலே அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது ஒவ்வொரு முறையும் இறக்கத்திலிருந்து ஏற்றத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் கணக்கு போடுவோம். முதல் எடுத்துனையுமே 100% ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டான். ஓப்பன் 72 ரூபா ரேஞ்ச் டு 80 ரூபாய்க்குள்ள தான் ஐபிஓனுடைய விலை லிஸ்ட் ஆச்சு. அங்கிருந்தே ஒரு செஞ்சுரி போட்டுட்டான் 160 வரைக்கும் போய். அதுக்கடுத்தது கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு 46% என்பது இறங்கினதுக்கப்புறம் ஏறி அப்போ ஒரு சாதனை. மறுபடியும் ஒரு 77% கீழே இருந்த இறக்கத்திலிருந்து ஏறி ஒரு சாதனை. மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் தன்னுடைய லோலிருந்து ஏறி 46% ஏறி ஒரு சாதனை. இப்போ சமீபத்தில் இந்த வார் வந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லோலிருந்து 54% ஏறி ஒரு சாதனை. ஆனாலும் இதில் என்ன ஒரு வேதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருனாலையுமே இப்படி ஒரு லோவில் இருந்து அது திரும்பும் அந்த கரெக்டான லோ எது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் பணம் போடுறதுக்கு பல பேர்த்துக்கு தயக்கமாக இருக்கும். ஏன்னா கம்பெனி தொடர்ந்து நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னைக்காவது திவாலாயிட்டான்னு என்ன பண்ணுறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஓலா எலக்ட்ரிக்கு 40% கீழே விழுந்து சர்வசாதாரணமாக எத்தனை முறை ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 2 3 4 5 முறை இந்த வேலையை பண்ணியிருக்கான் 2024 நண்பர்களே. டக்குன்னு விறுவிறுப்பாக மிக வேகமாக ஏறி லாபம் கொடுத்த பங்கு ஏதாவது ஒன்று டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கடந்த 15-20 நாளில் நான் சொல்லட்டுமா? ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஒரு பங்கு எவ்வளவு வேகமாக அவன் ஏறி இருக்கான் பாருங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கையில்
அதிகமாக வாலட்டிலிட்டி கொண்ட பங்கு இறங்குவதும் ஏறுவதுமாக ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருந்த பங்குகளில் இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கும் ஒரு செய்தியில் இருந்தது. அப்படி இருந்த இந்த பங்கு சமீபத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு லோ ரேட்டில் வந்து விழுந்தான். எந்த ரேட்டு வெறும் 200 ரூபா. அந்த 200 ரூபா ரேஞ்சிலேருந்து கடந்த ஒரே மாதத்தில் இப்போ எவ்வளவு ஏறி இருக்கான்னா 35% என்பது சமீபத்தினுடைய லோவிலிருந்து ஏறி இருக்கு. ஸோ எந்த ஷேரினுடைய விலையில் என்ன திடீர் மாற்றம் என்பது வரும்னு யாருக்குமே தெரியாது நண்பர்களே. தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு இன்பத்தை அடைஞ்சுக்கிறாங்க. நண்பர்களே, நேற்று மார்க்கெட் ஏறி பல பேர்த்துக்கு மகிழ்ச்சியாக சும்மா சந்தோஷமாக ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு நண்பர் மட்டும் ரொம்ப சோகமாக இருந்திருக்கார். ஏன்னா அவர் டாக்டர் ரெட்டி ஷேர் வச்சுருந்துருக்கார். அந்த பங்கு வந்து நேற்று கொஞ்சம் சரிவில் இருந்தது, பெருசாக ஏறி வரல. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவுமே துக்கத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. என்ன நினச்சான்னு தெரியல. இந்த டாக்டர் ரெட்டி திடீர்னு அவருக்காகவே அவரை குஷிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு 20 ரூபாய் ஏறி இருக்கு. ஸோ தற்போதைக்கு இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கு கடந்த 8 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு லோ விலை வரும் பொழுதெல்லாம் லேசாக மேலே ஏற வேண்டியது, அப்புறம் மறுபடியும் விழுந்துட வேண்டியது, இப்படியே தான் ஒரு 5 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். அடப்பா இன்னும் இத்தனை ரவுண்டு போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், சுமாரான ரவுண்டு தான். ஒரு 12% தான் கணக்கு வருது. ஒரு 10%, 12%, 15% இப்படி தான் 4 ரவுண்டாக 5 ரவுண்டு 4 ரவுண்டு போயிருக்கு. இனி அடுத்தது இந்த பங்கு இந்த நண்பர் பிடிச்சி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு துக்கப்பட்டுக்கிட்டு வந்த வேலையில் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு 20 ரூபாய் என்பது தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஏறி இருக்கு. அப்போ இவர் இன்னும் துக்கம் அதிகமாக பண்ணும் போல துண்டெல்லாம் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு, டேய் டாக்டர் ரெட்டி ஷேர் ப்ரைஸ். ஸோ எது எப்படியோ இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேரினுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் கடந்த 4 முறை இந்த மாதிரி இருந்திருக்கு. இனி அடுத்த முறை என்ன செய்யும்? அவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி நண்பர்களே, மார்க்கெட்டில் தொடர்ந்து ஃபாரினர்ஸ் வந்து விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட மார்க்கெட்டில் 2811 கோடிக்கு விற்று தான் வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே போன ஷேர்கள்லாம் கொஞ்சமாவது மேலே வாங்கப்பா அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்குகள் இந்த வருண் பெவரேஜஸ் என்ன சின்ன கம்பெனியா, அது மிகவும் பெரிய பங்கு இருந்தாலும் இவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னென்னா 200 days மூவிங் ஆவரேஜுக்குள்ள ரொம்ப வீக்கான நிலைமையில் இருந்தாலும் அப்பப்போ இது வந்து மேல் நோக்கி வந்து ஒரு சிறு லாபத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த வருண் பெவரேஜஸ் என்பது அடுத்த Q4 ரிசல்ட் சீசனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. போன ரிசல்ட் சீசனில் என்னாச்சுன்னா ஓரளவுக்கு போனது, அதுக்கு முந்தினதுன்னா இதனுடைய வாலட்டிலிட்டி என்பது இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஸோ திடீர் திருப்பமாக எப்போவுமே அது பண்ணக்கூடிய இந்த ஒரு 10-15% என்பதை ஏறுவ மாதிரி இவனும் ஒரு 4வது ரவுண்டாக்கி இது போவானா, அல்லது ஒரு நல்ல விஷயத்தை தூக்கி குப்பையில் எரிந்தது போலே இவன் தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து மேலே போகாமல் திப்புன்னு கீழ் விழுந்துருவானா அல்லது மேலே ஏறுவானா அப்படின்றது தெரில. பட் பெரிய பெரிய பங்குகள் அவங்கனால வந்து மேலே ஏறி சம்பாரித்து கொடுக்க முடியல. அதனால் கீழே இறங்குவதும் மேலே ஏறுவதும், கீழே இறங்குவதும் மேலே ஏறுவதுமாக இப்படி ஒரு வருஷத்தில் ஒரு 40-50% சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் என்ன பண்ணுவானுன்னு தெரியாது. பட் போன வருஷத்தை கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த VBL அப்படின்றதெல்லாம் வந்து அழகு போல் ஒரு 20% ஏறுவதும் இறங்குவதுமாக அவனே ஒரு 40-50% சம்பாரித்து கொடுத்துருக்கான். டாக்டர் ரெட்டி சம்பாரித்து கொடுத்துருக்கான். அதனால் நம்ம கீழே விழுந்த ஷேர்கள் எல்லாமே பழைய விலைக்கு எதிர்பார்க்க முடியலினாலும், அவங்க அந்த மாதிரி செய்யலைன்னாலும் கீழேயே 4-5 ரவுண்டு போய் அதை காம்பன்சேட் பண்ணி விட்டானே. அதை நாம் இப்போ ஒரு வருஷம் கழித்து கணக்கெடுத்து பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனால் இந்த தேதியில் இன்னைக்கு தேதியிலிருந்து நீ அடுத்தது என்ன ஆகும் என்பது யாருக்குமே தெரியாது. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் வந்து அது என்ன கீழே போய் வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறது, நாங்கள்லாம் மொமெண்டம் ட்ரேடர்ஸ், பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் அப்படின்ட்டு நல்லா மேல் நோக்கி ஏறினதுக்கப்புறம் சில பேர் போய் காலை வைப்பாங்க. அப்படித்தான் இந்த ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 5% என்பது ஏறி இருக்கு. அந்த 5% ஏற்றமும் எப்படி வந்திருக்குன்னா, ஒரு பிரேக் அவுட்டாக 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி வந்திருக்கு. சமீபத்தில் பெருசாக இந்த பங்கு என்பது சம்பாரிச்சு கொடுக்கல. ஜென்டெக் என்பது போன வருஷமெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. கிட்டத்தட்ட பணத்தையே டபுள் பண்ணி விட்டான் போன வருஷத்தில். ஆனால் இந்த 2026 இப்போ வரைக்கும் அவன் உருப்படியான ஒரு லாபம் சம்பாரிச்சு கொடுக்கல. சமீபத்தினுடைய லோலேருந்து ஒரு 26% என்பது சம்பாரிச்சு கொடுத்ததோட அப்படியே நிற்கிது.
ஸோ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய இதனுடைய விலையினுடைய அதிரடி சரிவு தடுத்து நிறுத்தப்பட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டியதுனால ஏதாவது ஒரு மகிழ்ச்சி கொண்டு வருமா? அதே மாதிரி தான் இந்த BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு, அதுவுமே வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டே இருந்தது. அவனும் இன்னைக்கு ஒரு 5% ஏறி பிரேக் அவுட் கண்டிஷனில் எல்லாம் மேலே வந்திருக்காங்க. ஸோ இப்போ எல்லா ட்ரேடர்களுக்கும் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, எல்லாரும் இப்படி பிரேக் அவுட் ஆகுறீங்களே, பிரேக் அவுட் சும்மா வருவாளா சும்மாரின்ற மாதிரி சும்மா வரல இந்த பிரேக் அவுட்டு. ஒரு 7-8 தடவை எல்லாம் கீழே மேலே எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இந்த வார் காரணத்தினாலேயும் அப்படி இப்படின்னு ஆடிட்டு இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை வந்தங்காட்டி தான் எல்லாம் பிரேக் அவுட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுறானுங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் மேற்கொண்டு ஏற்றமா அல்லது குறையுமா அப்படின்றது தெரியாமல் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இன்றைய தேதியில் இப்போ நம்ம சமீபத்தினுடைய செய்திகள் எல்லாமே வந்து கீழே விழுந்த பங்குகளுடைய செய்திகளாக இருந்தது. இப்போ சமீபத்தில் நியூஸ்கள் எடுத்து பார்க்கும்பொழுது லேசாக பிரேக் அவுட் ஆன பங்குகள் அப்படின்ற செய்தியாக மாறி இருக்கு மார்க்கெட்டில். ஸோ கீழே வாங்கி மேலே விற்றவங்களுக்கு லாபம் வந்துருச்சு, மேலே விற்றவங்க கிட்ட புதுசாக வந்து ஒரு குரூப் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வாங்கியிருக்கு. அந்த குரூப்புக்கு தொடர்ந்து லாபம் வரப்போகுதா இல்லை கும்பா குட்டியா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள்லாம் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பங்கு சொல்லுங்கள் சமீபத்தில் வீழ்ச்சி அடையாத பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏத்தர் எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் வீழ்ச்சி அடையாத பங்கு இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கான். ஒரு வருஷத்தில் மொத்தமாக எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167%. அப்போ 1 லட்சம்ன்றது 2,67,000 இப்போ மாறி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கில் இன்றைக்குமே விலையில் நடந்த திடீர் மாற்றமாக ஒரு 5% என்பது மேல் நோக்கி ஏறி இருக்கு. அந்த ஓலா எலக்ட்ரிக் என்பது அதுவும் நஷ்டம் செய்கிற கம்பெனி தான். இந்த ஏத்தர் எனர்ஜிஸ் இதுவும் நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு தான். சமீபத்தில் நஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஏத்தர் எனர்ஜிக்கு பின்னாடி இந்த ஹீரோ மோட்டோ அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. எப்படியோ மேல் நோக்கி ஏறி வந்துட்டாங்க. இந்த சமயத்தில் ஓலா எலக்ட்ரிக் என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. வேறு ஏதாவது மேஜரான மாற்றங்கள் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய அதிகமாக அறிமுகம் இல்லாத பிரபலம் இல்லாத பங்குகளுடைய ப்ரைஸ் அதிகமாக ஏறி இருக்கு. இந்த தெர்மேக்ஸ் அப்படின்ற பங்கினுடைய விலையும் ஒரு 5% என்பது ஏறி இருக்கு. எத்தனையோ பேர்த்துக்கு கும்பா பாட்டு பாடி விட்டுட்டு இப்போ பார்த்தோம்னா அவன் ஏதோ நல்ல பையன் மாதிரி மேல் நோக்கி ஏறி இருக்கான். போன வருஷத்தில் ஒரு 33% லோன்ல இருந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த வருஷம் பார்க்கும்பொழுது 27% வெறும் 3 மாதத்துக்குள்ளே சம்பாரிச்சு கொடுத்துட்டான். போன வருஷம் ஒரு 6 மாதமாக வச்சுருந்தா தான் இந்த 33% என்பது லாபம் மாதிரி காமிச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் என்னடானா இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா கூட அதே ஒரு 27% என்பது சம்பாரிச்சு காமிச்சிருக்கு. அதாங்க நண்பர்களே, ஏதாவது ஒரு பங்கு லாபம் செய்யக்கூடிய பங்கு என்பது அவனுக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அப்படி செட் ஆயிடுச்சுன்னா என்னைக்காவது கீழே விழுந்து கிடந்தான்னா போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ ஏதாவது லாபம் மாரி சம்பாரித்து காமிச்சிருந்தான்னு வச்சுங்க, அதையே திருப்பி செஞ்சு காட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்படித்தான் போன வருஷமும் ஒரு 33% சம்பாரித்து கொடுத்துருக்கு இந்த தெர்மேக்ஸ் லோ ரேட்லேருந்து. இந்த வருஷமும் ஒரு 20 ஆக மொத்தம் ஒரு 60% என்பது சம்பாரித்து காமிச்சிருக்கு இந்த தெர்மேக்ஸ். இந்த BHEL அப்படின்ற பங்கினுடைய செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பயோகான் அப்படின்ற பங்கினுடைய தகவல் என்னென்ன பார்த்தீங்களா நண்பர்களே, சமீபத்தில் பல்வேறு பங்குகள் கீழிருந்து மேலே போய் பிரேக் அவுட் ஆகிறது ஆயிட்டான். ஆனால் இன்னைக்கு தேதியிலையும் சில பங்குகள் வந்து நல்லா மேலே ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி ஏறி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் இந்த பயோகான் அப்படின்ற பங்கு இன்றைய தேதியில் பார்க்கும் பொழுது நல்லா மேல் நோக்கி ஏறினவன் தான். அப்புறம் மறுபடியும் இறங்கினா, அப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்தான், மறுபடியும் ஏறினா, இப்போ மறுபடியும் ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான். இனி இவன் எடுக்க போகக்கூடிய பாதை என்பது மறுபடியும் ஒரு மிகப்பெரிய டவுனா அல்லது கொஞ்சம் சப்போர்ட் எடுப்பானா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆக மொத்தம் பயோகான் அப்படின்ற பங்கு போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் என்ன லெவல் இருந்ததோ அதே லெவலில் வந்து மறுபடியும் விழுந்திருக்கான். இந்த லெவலில் வந்து ஒரு இடம் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு பெரிய ஏற்றம், ஒரு சிறிய ஏற்றம், ஒரு பெரிய ஏற்றம்னு 3 முறை ஏறி இறங்கிட்டு. இப்போ நீ இந்த 4வது முறை இறக்கமா அல்லது திரும்பி ஏற்றமா, என்ன நடக்க போகிறது நண்பர்களே? முதல்லாம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை ஆப்ரேட்டர்கள் வந்து ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய SMS வதந்திகளை நம்பாதீர், அதன் பின்னாடி போய் கும்பா பாடாதீர். ஏன்னா அதெல்லாம் ஆப்ரேட்டரு என்கிட்டயாவது ஒன்று பண்ணுவானுங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போடுறார். அந்த ட்வீட்டை அவரே இப்போ ஒரு ஆப்ரேட்டராக மாறிட்டார். நேற்று நான் என்ன சொன்னேன் அது முக்கியம் இல்லை,
இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுவும் முக்கியம் இல்லை. இன்னொரு மணி நேரம் கழித்து என்ன சொல்லுவேன், அதுவும் முக்கியம் இல்லை. ஸோ எதுவுமே முக்கியம் இல்லை. ஆனாலும் நான் முக்கியமாக பெரிய முக்கியமாக என்னத்தையாவது ஒரு முக்கியமாக ஒரு ட்வீட் என்பது போடுவேன். அந்த ட்வீட்டை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் முக்கியமான வேலைகளை ஏதாவது ஒன்று பண்ணி ஆக மொத்தம் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஆப்ரேட்டராக மாறிட்டார் அவருடைய ட்வீட்டுகள். ஸோ இன்றைய தேதியிலே எக்ஸ்பைரிக்கு பிறகு நாளைக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் வருது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்களா நண்பர்களே, 1000 பாயிண்ட் என்பது சர்வ சாதாரண ஆயிடுச்சு. ஏறுறது 1000-2000 பாயிண்ட், இறங்குறது 1000-2000 பாயிண்ட் என்பது சர்வ சாதாரணம் ஆயிடுச்சதுனால அந்த ஹெட்ஜிங் போன்ற விஷயங்கள், மறுபடியும் அக்கௌண்ட்டை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம், இந்த பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் போன்றதெல்லாம் பல ட்ரேடர்கள் உபயோகப்படுத்துவாங்க. நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான பங்குகள்? ஒரு ஜாதகம் நல்லா இருந்தும் பல பொண்ணுகள் அவனை பார்த்து ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நல்ல கீழே விழுந்த பங்குகள் ஏன் திரும்பி மேல் நோக்கி வரவில்லை அப்படின்ற மாதிரி சில முக்கிய பங்குகள். அதில் இந்த JSW ஸ்டீல் அப்படின்ற பங்கெல்லாம் கீழே தான் இருந்தான். அப்புறம் நீ திடீர்னு நேற்று மார்க்கெட் நல்லா இருந்ததுனால 2 நாட்களில் கொஞ்சம் பாதி தூரம் கடந்து வந்துட்டான். 1100 ரூபாயிலிருந்து 1200 ஒரு 8% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். பட் இருந்தாலும் இது செய்தியில் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அதே லோ லெவலில் வந்து விழுந்துட்டான், அடுத்தது என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு நியூஸ்க்காக இந்த பங்கு வந்திருந்தது. ஆனால் மார்க்கெட் திடீர்னு நல்லா இருந்ததுனால அந்த பங்குகள் பாதி தூரம் வந்த மாதிரி, அதாவது கீழே போவானா மேலே போவானான்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் மார்க்கெட் நல்லா இருந்தது, பாதி தூரம் மேலே வந்துட்டான். பட் இதுவும் ஒரு சென்டர் பாயிண்ட் தான். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தன்னுடைய பழைய ஹையை பிடிக்க போகிறதா அல்லது கீழே விழ போகிறதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த GRSC கார்டன் ரீட்ஸ் பில்டர்ஸ். நேற்று கூட ஒரு நண்பர் திட்டிக்கிட்டு இருந்தார், என்னடா இது ஏற மாட்டேங்கிறான், ஆர்டரு சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் நிறையா வருது அப்படின்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா இந்த GRSC என்ற பங்கு சமீபத்தில் ஒரு 4-5 நாட்கள்லேயே தன்னுடைய பழைய ஹை, ஒரு 1 மந்த் ஹை அப்படின்ற இடத்துல வந்து இதுவும் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இது போன்ற பங்குகள்லாம் அடுத்தது என்ன செய்யும்? சரி நண்பர்களே, எல்லா நியூஸுமே முடிஞ்சிருச்சு. இனி எங்கத்த போய் பழையபடி 1000-2000 பாயிண்ட் ஏறி இறங்க போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் மார்க்கெட்டில் கிடையாது நண்பர்களே. இன்றைக்கி வேணால் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் நியூஸ் எதுவுமே ஸ்டாப் ஆகலை. இனி நாளைக்கு வரக்கூடிய நியூஸும் பெரிய நியூஸ் தான். இந்த ஈரான் அமைச்சர்களும் அமெரிக்க அமைச்சர்களும் இன்னொரு நாட்டில் போய் சந்தித்து பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய இதுக்கு இருக்கிற சின்ன பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாகலாம், அல்லது பிரச்சனை மொத்தமாக தீர்க்கப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ மார்க்கெட்டை சாதாரணமாக எடை போடுற நிலைமை இன்னுமே வந்து சேரல. சாதாரண நிலைமை என்னென்னா, ஒரு 100 பாயிண்ட் இறங்கியிருப்பான், ஒரு குழந்தை கூட பார்த்து செல்லும், என்ன திரும்பிட மாட்டிருக்கு அப்படின்னு, அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பிடுவான். என்ன பழைய ரேட்டே திரும்பி வந்துட்டான், அப்போ இறங்கிடுவானோ அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. மறுபடியும் கீழே இறங்கிடு. ஸோ இதுதான் நார்மல் மார்க்கெட். இந்த நார்மல் மார்க்கெட்டுக்கு நாம் இன்னும் சத்தியமாக வந்து சேரல. அது எப்போ அப்படின்னா, அடுத்தடுத்த நாட்களில் இன்னொரு 2-3 வாரத்தில் தான் தெரிய வரும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.